மகா சிவராத்திரி காலத்தால் மறைக்கப்பட்ட சில பெரிய ரகசியங்கள். தற்போது நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் மத்தியில் இந்தியா மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறது. வேத கொள்கைகள் மற்றும் வரலாற்றை இணைத்து முனிவர்களால் எழுதப்பட்ட புராணங்களையும் நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு பின்னால் உள்ள ரகசியத்தையும் நாம் புரிந்து கொள்ளும்போதுதான் வேத புராணங்கள் மற்றும் கொண்டாட்டங்களின் குறிக்கோளான மன தூய்மை மற்றும் செயல்களின் தூய்மையான கர்மக்ஷேத்திரத்தில் தர்மத்தை மீட்டெடுக்க முடியும். புராணத்தின் ரகசியம். கடவுள்களின் இறைவனும் கடவுள்களின் ஆன்மாவுமான சிவன் தெய்வங்களின் தர்மத்தை மீட்டெடுக்க செய்த மகத்தான தியாகம் மற்றும் மகத்தான செயல்களின் கதையை முனிவர்கள் ஒவ்வொரு புராணத்திலும் எழுதியுள்ளனர். துவாபர யுகத்தில் கல்பத்தின் நடுவில் முனிவர்களின் மனதில் தோன்றிய உண்மைகளை கதைகளின் வடிவில் அவர்கள் எழுதினர். கல்பத்தின் முடிவில், கலியுகத்தின் முடிவில் வேத கொள்கைகளையும் புராணங்களின் ரகசியங்களையும் மறைத்து முனிவர்கள் அளித்த நல்ல அறிவுரைகளின் மாலையை மிதித்து வேதங்களுக்கு முரணாக வாழ்ந்த மனித இனம் அனுபவிக்கும் வலியையும் துன்பத்தையும் துடைக்க மூல குருவான சிவனே பூமியில் அவதரிப்பார். அப்போது உண்மை வெளிப்படும். கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்கும். தெய்வீக மதத்தின் மறுசீரமைப்பு நடைபெறும். மூல தெய்வீக மதம். இந்து என்ற பெயர் வருவதற்கு முன்பு, வேதங்கள் எழுதப்படுவதற்கு முன்பு, ஸ்ரீ புத்தரின் அவதாரத்திற்கு முன்பு 33 கோடி தெய்வீக கடவுள்களும் தெய்வங்களும் இந்திய பூமியில் விஷ்ணு வம்சத்தில் வாழ்ந்தனர். இந்தியாவில் ஆன்மீக ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் பணக்காரர்களாகவும் கடவுளுக்கு சமமாகவும் முழுமையான சுய விழிப்புணர்வுடன் மரண பயம் கூட இல்லாமல் வாழ்ந்த ஒரு மக்கள் இருந்தனர். பக்தியிலுள்ள மக்களாக இருந்த அந்த மூதாதையர்களின் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வழிபாடு இந்தியாவின் கோவில்களில் நடைபெறுகிறது. கடவுள்கள் இருப்பதற்கான எஞ்சிய சான்றாக கோவில் உள்ளது. தேவர்கள் இடது பக்கம் திரும்புகிறார்கள். இது ஒரு சிறிய காணொளி என்பதால் 2ஆம் பகுதி இருக்கும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். இரு நலம் பெற்றிடன் வாழ்க வளமுடன்.